13ஆம் நாள் குருஷேத்திர யுத்தத்தின் போது கௌரவர்களின் சக்கரவியூகத்திற்குள் தனிமையில் சிக்கிய அபிமன்யு இறந்து போய்விட்டான் என்று தெரிந்ததும் தன் வாழ்க்கையின் நம்பிக்கையின் வெளிச்சம் அழிந்து விட்டதாக நினைத்தான் அர்ஜுனன். மனம் உடைந்து போய் துக்கத்தில் ஆய்ந்தான். அபிமன்யு இறந்து விட்டான், இனி அவன் உயிர் திரும்ப மாட்டான், நம்மிடம் வந்து வாழ மாட்டான் என்பதை அர்ஜுனன் உணர்ந்ததும் அபிமன்யு மரணத்திற்கு முக்கிய மைய காரணமாக இருந்த ஜெயத்ரதனை கொல்வேன், அவனை கொல்லாமல் போய்விட்டால் யாகத்தீயில் இருந்து இறப்பேன் என்று சபதம் செய்து ஜெயத்ரதனை கொன்றான். அதற்கு காரணம் அபிமன்யு மரணத்திற்கு பின் எந்த ஒரு முக்கிய காரணமும் இல்லை. அவனது மரணம் தவிர்க்க முடியாத சூழலில் நடக்கவில்லை. அபிமன்யு கொல்லப்பட்டதற்கு காரணம் ஜெயத்ரதனின் பழிவாங்கும் உணர்ச்சிதான். ஜெயத்ரதன் பாண்டவர்களை பழிவாங்க விரும்பியதன் விளைவுதான் அபிமன்யு சக்கரவியூகத்தில் கொல்லப்பட்டது. பகடையாட்ட நிகழ்விற்கு பிறகு பாண்டவர்கள் வனவாசம் சென்ற காலத்தில் ஜெயத்ரதன் திரௌபதியை தன் ராணியாக்கி கொள்ள விரும்பி அவளை கடத்தி சென்ற போது அர்ஜுனனும் பீமனும் சேர்ந்துதான் திரௌபதியை ஜெயத்ரதனிடம் இருந்து காப்பாற்றினர். பீமன் அந்த கணமே ஜெயத்ரதனை கொல்ல சென்றான். அர்ஜுனன் பீமனை தடுத்து அண்ணன் தருமர் இவனை உயிருடன் அழைத்து வர சொன்னார். இவன் தண்டனையை திரௌபதி தான் தீர்மானிக்க வேண்டும், நாம் இல்லை. அண்ணன் சொல்லியதை மறந்து இந்த நீச்சனை கொன்று அவர் சொல்லை மீறிவிடாதீர்கள் என்று சொல்லி ஜெயத்ரதனை கொல்ல விடாமல் தடுத்து அவனை யுதிஷ்டிரனிடம் அழைத்து சென்றான். யுதிஷ்டிரன் திரௌபதியிடம் ஜெயத்ரதனுக்கான தண்டனையை நீயே தீர்மானித்து சொல்லி என்று சொல்ல திரௌபதி ஜெயத்ரதனுக்கு தண்டனையை கொடுப்பதற்கு முன்பே அர்ஜுனன் அவளையும் தடுத்து நீ எந்த தண்டனையை தீர்மானிப்பதற்கு முன்பும் இவன் எனது ஒரே ஒரு சகோதரியின் கணவன் என்பதை நினைவில் வைத்துக்கொண்டு அவனுக்கான தண்டனையை சொல்லி என்று சொல்லிவிட்டான். அர்ஜுனன் துச்சலையின் வாழ்க்கைக்காக ஜெயத்ரதனுக்கு மரணத்தை தண்டனையாக கொடுக்க வேண்டாம் என்று சொல்கிறார் என்பதை புரிந்து கொண்டு ஜெயத்ரதனை மொட்டையடித்து ஒரு அடிமையை போல் சங்கிலியால் கட்டி அவன் வந்த அவனது தேரிலேயே அவனது ராஜ்யமான சிந்து ராஜ்யத்திற்கு அனுப்பி வைத்து விடும்படி சொன்னாள் திரௌபதி. பீமன் தன் கையாலே ஜெயத்ரதன் தலைமயிர்களை பிடுங்கி மொட்டையடித்து அனுப்பி வைத்தான். அதற்காக ஜெயத்ரதன் தன்னை அவமானப்படுத்திய பாண்டவர்களை பழிவாங்க நினைத்து சிவபெருமானை நோக்கி கடுமையாக தவமிருந்தான். ஜெயத்ரதனின் தவத்திற்காக அவனுக்கு நேரில் வந்து காட்சி தந்த ஈஸ்வரனிடம் ஜெயத்ரதன் நான் பாண்டவர்களை வெற்றி கொள்ள வேண்டும், அவர்களை எதிர்த்து யுத்தம் செய்யும் உடல் வலிமையையும் மன வலிமையையும் கொடுக்குமாறு கேட்டான். பாண்டவர்கள் அனைவருமே தேவர்களின் மகன்களாக பிறந்து தேவர்களின் சக்திகளை கொண்டவர்கள். அவர்களை மானிடர்கள் வெற்றி கொள்வது என்பது நடக்காத செயல், நீ வேறு வரம் கேட்கும்படி சொன்னார் சிவபெருமான். ஒரே ஒரு நாள் மட்டுமாவது பாண்டவர்கள் என்னை எதிர்த்து நின்றால் அவர்களுக்கு தோல்வி கிடைக்குமாறு எனக்கு வரமளிங்கள் என்று கேட்டான். அப்படியே ஆகட்டும் என்று வரம் தந்து சென்றார் சிவபெருமான். அந்த வரத்தை பயன்படுத்தித்தான் ஜெயத்ரதன் 13ஆம் நாள் யுத்தத்தின் போது பாண்டவர்களை அபிமன்யுவிற்கு துணையாக சக்கரவியூகத்திற்குள் செல்ல விடாமல் தடுத்தான். உதவிக்கு யாரும் இல்லாமல் அபிமன்யு தனிமையில் மடிந்தான். ஜெயத்ரதன் மட்டும் பாண்டவர்களை தடுக்காமல் இருந்திருந்தால் அபிமன்யு மரணம் நடைபெறாமல் தடுத்திருக்கலாம் என்பதுதான் அர்ஜுனனின் தவிப்பாக இருந்தது. நாம் மட்டும் அன்றே வனவாச காலத்தில் பீமன் அண்ணா ஜெயத்ரதனை கொல்ல முயன்ற போது தடுக்காமல் இருந்திருந்தால் கிருஷ்ணா அவனுக்கு தண்டனையை தீர்மானிக்கும் போது அவள் மரணத்தை தண்டனையாக சொல்லிவிடுவாளோ என்று அவளை தடுக்காமல் இருந்திருந்தால் இந்த நீச்சன் துஷ்டன் அன்றே இறந்திருப்பானே. நமது அந்த முட்டாள்தனத்தினால் தானே அன்று இவன் காப்பாற்றப்பட்டு சிவனின் வரத்தை பெற்றான். அதையே அரணாக பயன்படுத்தி இன்று என் மகனை கொன்றுவிட்டான் என்று நினைத்தான். நான் அன்று நடக்க விடாமல் தடுத்த அவன் மரணத்தை இன்று என் கரங்களாலே அவனுக்கு கொடுக்கிறேன் என்று முடிவு செய்து சத்தியம் செய்து ஜெயத்ரதனை கொன்றான். ஆனால் கடோத்கஜன் மரணம் இப்படி அபிமன்யுவின் மரணத்தை போல் எந்த ஒரு முக்கிய மைய காரணமும் இல்லாமல் பாண்டவர்களோ அல்லது பீமனோ செய்த தவறுகளாலோ நடக்கவில்லை. கடோத்கஜன் மரணம் கிருஷ்ண பகவான் தீர்மானம் செய்து நிகழ்ந்தது. கர்ணனிடம் இருக்கும் வாசவி சக்தி அஸ்திரத்திலிருந்து அர்ஜுனன் உயிரை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக அர்ஜுனனுக்கு பதிலாக கடோத்கஜனை அந்த வாசவி சக்தி அஸ்திரத்திற்கு பயன்படுத்தி அவனை பலி கொடுத்து அர்ஜுனன் உயிரை காப்பாற்றத்தான் கிருஷ்ணர் கடோத்கஜனை குருஷேத்திர யுத்த களத்திற்கு வரவைத்தார். கடோத்கஜனும் தனது சித்தப்பா அர்ஜுனன் உயிரை காப்பாற்ற வேண்டும் என்றால் தன் உயிர் பறிபோக வேண்டும் என்று தெரிந்துதான் யுத்தகலத்திற்கு வந்து தன் உயிரை தியாகம் செய்தான். கடோத்கஜன் இறந்த பிறகு இந்த உண்மைகள் துக்கத்தில் இருந்த பீமனுக்கு தெரிய வந்தது. கடோத்கஜன் மரணத்தால் தான் தன் தம்பி அர்ஜுனன் உயிரை காப்பாற்ற முடியும் என்பதை உணர்ந்துதான் பீமன் அர்ஜுனனை போல எந்த சத்தியத்தையும் செய்யவில்லை. அபிமன்யு கடோத்கஜன் இருவரின் மரணமும் நடைபெற்றதின் பின் இருக்கும் காரணங்களை வைத்துத்தான் அர்ஜுனன்
அர்ஜுனன் பீமன் துக்கத்தின் வெளிப்பாடு இருந்தது. இது போல சுவாரஸ்யமான தகவலை தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.